இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யானி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் போயிட்டாங்களா? ஆமா, நீங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க பாரு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் இவராலதான். எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? சிவா என்ன கலெக்டரா பெல்ட் கிருபா ஏட்ரா கிருபா அவகிட்ட ஏற்கனவே அந்த மாதிரி சுகுணாக்கா பண்ணதுனாலதான் அவளுக்கு பிக்ஸ் வந்துச்சு. நீங்களும் இப்படி பயமுறுத்தினீங்கன்னா அவளுக்கு மறுபடியும் அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அவளை அடிக்காதீங்க. நீங்க அவளை மறுபடியும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா அவ வீட்டை விட்டு வெளியே போய் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. ஆமா மாப்ள, நம்ம சித்ரா மேல கோவப்பட்டு என்ன புண்ணியம்? எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நம்ம வீட்ல இருந்துகிட்டே நமக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் ஒண்ணு விருப்பப்பட்டீங்க இல்ல, என் அக்காக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என் அக்கா கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஏற்கனவே சொன்னபடி 10 லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ள தர சொல்லி கார்த்திகோட அம்மா கேடு வச்சிருக்காங்க. அதனால எனக்கு பணம் கொடுங்க. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். ஓ, நீ இவ்வளவு பேசுறியா? நீ கேட்ட மாதிரி எண்ணி ஒரு வாரத்துல அந்த 10 லட்சத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வாரத்துல என் பொண்ணு சித்ராவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். நீ என்ன பண்றனா, என் பொண்ணு சித்ராட்ட பேசி அவன் மனச மாத்தி அவ கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க வைக்கிற. அப்படி சம்மதிக்க வச்சா அவ கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் நீ கேட்ட அந்த 10 லட்சத்தை மூஞ்சில தூக்கி எறிகிற. இதுக்கு சம்மதமா? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கார்த்திகோட வீட்லயும் வெயிட் பண்ற நிலைமையில இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தையும் வெயிட் பண்ற டைம்ல இல்ல. எனக்கு என் அக்கா கல்யாணமும் என் அப்பாவோட உயிரும் தான் முக்கியம். அதனால இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அக்கா வேண்டாம் அக்கா, ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் அக்கா. திவா, அண்ணே பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. ப்ளீஸ்க்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா
ப்ளீஸ்க்கா. அக்கா வேண்டாம் அக்கா. நீ சொன்னதை செய், அப்புறம் நான் சொன்னதை செய்கிறேன். நாம யாரை இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோமோ கடைசியில அவங்களே கைவிட்டுட்டாங்களே. என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்ன இந்து அக்காவே இப்ப அப்பா கிட்ட என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. இந்து அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் ஃபியூச்சரே போச்சு. இது எப்படி இது எப்படிக்கா? புரியலையா? நீ நடந்ததெல்லாம் நினைச்சு குழப்பத்துல இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் அக்காவோட வாழ்க்கைக்காக உன்னோட ஃபியூச்சரை நான் அடமான வச்சுட்டேன்னு நீ நினைச்சிட்டல. உன்னோட இந்த கோவமும் குழப்பமும் நியாயமானதுதான். உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் நினைச்சிருப்பாங்க.